அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நோய்களில் உள்ளத்திலே உள்ள நோயும் இருக்கிறது, உடலில் ஏற்படும் நோய்களும் இருக்கின்றன. உடலில் ஒரு மனிதருக்கு நோய் வந்தால் இந்த நோயின் மூலமே நாம் இறந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஷிஃபாவை, சுகத்தை கொடுத்து விட்டால் அதற்கப்புறம் அந்த நோய் வந்த நினைவே இல்லாமல் நாம் பழைய மாகூலிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கணிதத்திற்குரியவர்களே, நோய்கள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நோய்களை திட்டக்கூடாது. அதே நேரத்தில் இந்த நோய்கள் மூலமாக நாம் தௌபா செய்ய வேண்டும், படிப்பனைகள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சில அசௌகரியங்களை, நோயை ஏற்படுத்துகிறார். இது உடல் ரீதியான நோய். ஆனால் மன ரீதியான நோய்கள் இருந்தவர்கள் இம்மையையும் மறுமையையும் தொலைத்தார்கள். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் சந்தேகம் என்னும் நோய் கொண்டு அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் கெட்டுப்போய் அவர்கள் நம்பியும் நம்பாமல் ஆற்றில் ஊர்கால் சேற்றில் ஊர்கால் என்பார்களே, அதுபோல இவ்வுலகையும் இழந்தார்கள், மறுமை வாழ்க்கையும் இழந்தார்கள். அவர்களுக்கு நரகத்தின் அடித்தட்டு என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஃபீ குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன். அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. 2வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த நோய்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். மனநோய் இது விலகுவதற்கு ஆழமான அழுத்தமான நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை உறுதியாக இருந்தால்தான் அந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனம் நம்மை விட்டு போகும். சந்தேகம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் நம்பிக்கை அவ்விடத்திலிருந்து வெளியேறிவிடும். ஆகவே நம்பிக்கையை உறுதியாக்கினால் சந்தேகங்கள் அகன்றுவிடும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளி போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜக்காத்து கொடுத்து வருதல். இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும் தான் நன்னறியாளர்கள். இன்னும் அவர்கள்தான் முத்தக்கீன்கள், பயபக்தி உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் 2வது அத்தியாயத்தின் 177வது வசனத்தில். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையிலே சலுகை வழங்குகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும் ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. நோன்பு மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர வழிகாட்டியதற்காக அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான்.
2வது அத்தியாயத்தின் 185வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்களை, நீங்கள் ஓதுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிப்பு கடமையாக இருக்கும் போதும் குளிக்கும் வரை பள்ளிக்குள் செல்லாதீர்கள். பள்ளியை பாதையாக கடந்து சென்றால் தவிர நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தைமம் செய்து கொள்ளுங்கள். இதன் பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். 4வது அத்தியாயத்தின் 43வது வசனம். மதுபானம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள வசனம். பிறகே இது மாற்றப்பட்டு மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது. மதுபானம் ஆகுமான நிலையிலே இந்த வசனம் இறைக்கொள்ளப்பட்டது. அப்பொழுதும் நோயாளிகளாக இருப்பவர்கள் குளித்தால் அது மீண்டும் அந்த நோய் அதிகரித்துவிடும், ஜன்னி பிறந்துவிடும் என்றெல்லாம் நினைப்பவர்கள் தைமம் செய்து தொழலாம் என்ற சலுகையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளையும் சந்திப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.